அது வந்து சீனர்கள் கோயில், புத்தர் கும்பிடுவாங்கள்ல அது. ரோட்டு வளைவுக்கு ஏற்ற மாதிரியே இந்த பில்டிங்கை அப்படியே வளைவாக கட்டியிருக்காங்க நண்பர்களே. அப்படி என்ன போலடா வாழ்க்கை, நீ நினைச்சப்ப நடந்துச்சா? யாரு சுரேஷா? வேலை வேணுமா? நைட்டு போன 6 மணி போன் அடிச்சேன், வேலை வேணும்னா அப்படின்னா நான் சொல்கிறேன்ப்பா போப்பா அப்படின்னு. சாமானை விற்று விடுங்க அப்படின்னா. எந்த சாமானை விற்று கொடுக்குறது? வேண்டாம், இங்கே ஊரில் காசு கூட அவங்க வேலை ஏற்றி விட்டுறானே. பின்னாடி உட்காந்துனால கூட்டு கலவானியை ஏற்றி விட்டுட்டு ஆளுக்கு பிறந்தோம்னா அவனுக்கு பிஞ்சம் வாங்குற மாதிரி கேட்பேன். ஒரு 50 கொடுங்க அப்படி பிஞ்சம் கேட்குற மாதிரி கேட்பேன். நண்பர்களே, என்எஸ்கே அப்படிங்கிற இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அதாவது பெரிய சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கடைக்கு ஜாமான் வாங்குகிற இடம். அங்கே வந்திருக்கோம். அதோட பார்க்கிங் தான் இது. நல்லா பெரிய கடையாக உள்ளே போய் காட்ட முடியல. ஏன்னா இப்போ நம்ம கார் நிற்கக்கூடிய இடத்துல பார்க்கிங் பண்ணக்கூடாதாம். அதனால் என்ன உடனே வந்துடுறோன்னு சொல்லி பார்த்தோம். இங்கே பார்க்கிங் விடுற ஆள் ஒத்துக்கலை, ஏதோ ஹிந்திக்காரன் மாதிரி இருக்கான். அப்புறம் ஓனர் திட்டுவார் அப்படி இப்படின்னு சொன்னானா. ஏதோ சூப்பர்வைசர் திட்டுவாங்க, இங்கே போட விடக்கூடாது, அதுக்கு தான் ஆள் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. அதனால் ஒரு ஆளை விட்டுட்டு போங்க, தெய்வம் தான் இந்த போகிறான்ல ஏதோ ஹிந்திக்காரன். அப்புறம் என்னை ஒரு ஆளை விட்டுட்டு போக சொன்னோடனே என்ன டிரைவர் சீட்டில் உட்காந்துரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க. டிரைவர் சீட்டில் உட்காந்து இவங்க வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னா காரை எடுத்துகிட்டு போக ஒன்று இவன் சொன்னான்னா பரவாயில்ல, வேறு யாராவது சொன்னாங்கன்னா இவன்கிட்ட பேசியாச்சு. வேறு யாராவது இவனை மாதிரி வேலை பார்க்குறவங்க வந்து சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால உள்பக்கமாக இருட்டு சேடாக தூரமாக உட்காந்துருக்கேன். இப்போது நேற்று நாளுக்கு உண்டான வீடியோ எடிட் பண்ணவே இல்லைங்க. இன்றைக்கி நாளுக்கு உண்டான வீடியோவும் நாளைக்கு அப்லோட் ஆகுமான்னு தெரியல, ரீசார்ஜ் முடிய போகுது. சரி ஓகே, எப்படி மறைவாக உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா? சட்டை கருப்பு, ஃபேண்ட்டு கருப்பு, ஆளும் கருப்பு, இருக்கிற இடமும் கருப்பு, நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. அதில் உட்காந்துருக்க என்ன சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் அங்கே அந்த குழந்தை சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் எடுத்து நல்ல நல்ல பொருளெல்லாம் அப்படியே கடையெல்லாம் சுற்றி காமிச்சு உங்களுக்கு வீடியோ எடுக்கலாம். என்ன பண்ணுறது, முடியல. அடுத்த டைம் வருவோம்ல அப்போ எடுத்து அனுப்புகிறேன், இல்லைனா ஓனர் வரும்போது எடுத்து அனுப்ப சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் என்னை ஓடிபி ஷேர் பண்ண சொன்னான். எனக்கு இது போல் மலேசியாவில் நீ யூஸ் பண்ணுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி உனக்கு ஓப்பன் பண்ணி தரேன், ஃபோன் நம்பர் மட்டும் இருந்தால் போதும், நீ அந்த ஓடிபி வந்துச்சோன்னே சொல்லு, நான் உனக்கு வந்துட்டு இது பண்ணுறேன்னா. ரீசெண்டாக தான் அவனுக்கு தெரிஞ்சவங்க யாரோ மலேசியாவில் வந்து ஏதோ ஜொஹூர் அப்படிங்கிற ஏரியாவில் போயிட்டு பண்ண முடியல, ஏதோ அவங்களோட ஊர்லேருந்து வந்த ஆள் அவங்களோட ஃபோனுக்கு உண்டான அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஏதோ மணி வந்துட்டு வித்ட்ராவல் ஆகிடுச்சு அப்படி சொல்லி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கேள்விப்பட்டதா சொன்னான். இப்போ நான் சொன்னேன், ஒரு டைம் வந்துட்டு ஃபோன் நம்பரை மட்டும் பார்த்து வச்சு ஓப்பன் பண்ணுறோம்னா ரொம்ப சென்னாங்காக இருக்குது, நம்மளதெல்லாம் ஹேக் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நான் வந்துட்டு சம்பாதிக்கிறது அதில் சேவிங்ஸ் பண்ணி நம்மளோடது ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அதனால தான் நான் சொன்னேன் ஓடிபி ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லி. அதுக்கு கோச்சிக்கிட்டாங்க. என்னங்க இப்படி இருக்காங்க, ஸோ சேட். சரி ஒன்று பார்த்துக்குவோம்,
ஓடிபியில் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஓடிபி வந்த மெசேஜ்லேயே டோன்ட் ஷேர் வித் எனி ஒன்னும் என்னமோ போட்டிருந்துச்சு அந்த மெசேஜ்லேயே. அப்படியே இருக்குங்க. சரி பண்ண அப்போம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோ எடிட் பண்ணணும். நாளைக்கு அப்லோட் பண்ணதை வந்து ஸ்கெடியூல் பண்ணணும். நண்பர்களே பார்த்தீங்களா எப்படி வேர்த்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு? காரில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், பயங்கரமாக வேர்த்துக்கிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பேன்னு எனக்கே தெரியல. உடம்பெல்லாம் எரிச்சலாக எரியுது. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போ நம்மளை கூப்பிட்டு போவாங்க என்னன்னு தெரியல. வேர்த்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்குப்பா. நண்பர்களே, ஓடிபி கேட்டு ஒரு ஃப்ரெண்டு கோச்சிக்கிட்டான்னு சொல்லி சொன்னேன்ல, நான் கொடுக்கலன்னு. அவனுக்கு தான் இப்போ ஃபோன் அடித்து எப்படி காரை ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் கேட்டு ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போட்டு உட்காந்துருக்கேன் நண்பர்களே. இப்போ தான் பாடி ஓகே. பாருங்கள், தண்ணி குறைஞ்சிச்சு. இதில் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி கேட்கலாம். என் ஃப்ரெண்டு கார் வச்சுருக்கான், அதில் ஒரு டைம் கனெக்ட் பண்ணி நாங்கள்லாம் பாட்டு கேட்டோம். சரி ஓகே, நமக்கு செல்லு பார்ப்போம் கொஞ்சம் நேரம். ஓகே நண்பர்களே, இந்த நாளோட பயணம் முடிஞ்சிச்சு. இந்த நாள் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்து முடிச்சிட்டேன். எந்த மாதிரி இருக்கணும்னு நினைங்க, எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க ப்ளீஸ். ஓகே, கடைக்கு நிறைய ஜாமான் வந்திருக்கு, பயங்கர செட்டப் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி கடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும். இன்றைக்கி கடை ஓப்பன் இல்லை, இன்றைக்கி கடை லீவ். ஃபுல்லாக ரெடி பண்ணணும், ஏகப்பட்ட வேலை. காலையில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ மணி எத்தனை? மணி 11:45. இப்போ தான் வேலை முடிஞ்சிருக்கு நண்பர்களே. ஓவர் டைமாக போகுது வேலை. சரி ஓகே, எல்லாம் பக்கா ஓகே. நாளைக்கு புதுசாக ஆரம்பிக்கிறோம் கடையை. தொடர்ந்து பாருங்கள், எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.